ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயன் ஃபர்ஸ்ட் டே ஷோ இன்றைக்கி பார்த்துட்டேன். படம் சும்மா வேறு லெவலில் செஞ்சுருப்பாங்க. படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இன்டென்ஸாகவே போகும். அவ்வளோ டீப்பாக இருக்கும் ஸ்டோரி. நீங்கள் வந்து படத்தில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து லேக் ஆகுது, இழுக்குது, கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அவ்வளோ லூஸ் ஆகிடுச்சோ அப்படின்ற பேச்சுக்கே கிடையாது. வேறு லெவல். அதுலேயும் நான் வந்து உண்மையிலே ஊரே ஹைப்பில் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி நியூஸாக போயிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து பெருசாக ஓகே நான் ட்ரெயிலர் கூட பார்க்கல. பட் படம் உள்ளே போனதுக்கப்புறம் யாரா டேரக்டர்னா தனுஷ் தான் டேரக்டர். அடப்பாவி என்னடா வேற ஒரு டேரக்டர் ஆகிருக்கலாமேன்னு. ஃபன்னி ஃபேக்ட் என்னன்னா வந்துட்டு அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு டேரக்டராக இருந்தார், தம்பி வந்து ஆக்டராக இருந்தார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தம்பி டேரக்ஷனில் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்காரு, அண்ணன் ஆக்டிங்கில் வேறு லெவலில் வந்துட்டுருக்காரு. 2 பேருமே வேறு லெவலில் பின் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் படத்தில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பிரதர்ஸாக நடித்தவங்களும் சரி, அவங்களோட சிஸ்டர் கேரக்டர் செம்ம வெயிட்டான கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னும் ஒரு இன்ச்சு கூட வச்சுருந்தா சிஸ்டரோட கேரக்டர் வந்து தனுஷை தூக்கி சாப்பிட்ருக்கும் அந்த அளவுக்கு. அது மெயின் டைரக்ஷன் தான் அதுக்கு நம்ம சொல்லணும். சூப்பராக நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. படம் வந்து வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே இருக்க மாதிரி படம் வச்சுருந்தாங்க. டூ மச் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து போர் அடிச்சிடும். பட் இந்த படத்தில் வந்து சலிக்கவே இல்லை. ஒன்லைனில் நான் சொல்லணும்னா மிரட்டி விட்டுருப்பாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், சின்ன பசங்களை கூட்டிகிட்டு நம்மளால் வந்து படம் பார்க்க முடியுமானா யோசிக்க வேண்டிய விஷயம் தான்.